தேம்பாவணி அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த தேம்பாவணியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். இது ஒரு கிறிஸ்தவ நூல், சரிங்களா? இந்த தேம்பாவணியை ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. இதுக்கு என்ன பொருள்னா தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தோம்னா வாடாத மாலை என்று பொருட்படும். இது ரெண்டுமே கேட்பாங்க, முக்கியமானதை நோட் பண்ணிங்க. இந்த தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன், அதாவது ஒவ்வொரு நூல் எழுதுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர், யாரோ ஒரு பாட்டுடை தலைவன் வச்சு தான் எழுதுவாங்க. இந்த வீரமாமுனிவர் வந்து யாரை பாட்டுடை தலைவனாக ஆக்கி எழுதுகிறாருன்னா சூசையப்பர். யார் இந்த சூசையப்பர்? இவர் தான் யாருன்னா இயேசுவின் வளர்ப்பு தந்தை, சரிங்களா? சூசையப்பர் தான் யார்? இயேசுவோட வளர்ப்பு தந்தை. இதில் முக்கியமான ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும்னா, இந்த சூசையப்பர் இருக்கார் இல்லையா, சூசையப்பருக்கு தேம்பாவணியில் வீரமாமுனிவர் இட்ட பெயர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வளன். தமிழில் இதுக்கு பேர் என்னது? வளன். புரியுதா? இதை யூசோப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யூசோப் நோட் பண்ணிங்க. இயேசுவோட வளர்ப்பு தந்தை இவர் தான். அதே போல் இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா, இயேசுவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் யோவான், அருளப்பன் 2 பேருமே கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இவங்க 3 பேருமே ஒன்று தான். அதாவது திருமுழுக்கு யோவான்னு சொல்லுவாங்க. இயேசுவின் வருகை அறிவித்த முன்னோடி யார்? யோவான். அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா அருளப்பன். வீரமாமுனிவர் தேம்பாவணியில் அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கருணையன் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த கருணையன் இருக்கார் இல்லையா, இவங்களோட அம்மா பேர் என்னன்னா எலிசபெத். இது கூட கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஓகேவா? இந்த நூலை தேம்பாவணியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல்னு கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம்னா என்ன நூல்? தேம்பாவணி. இந்த தேம்பாவணியில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 காண்டங்கள், 36 படலங்கள், அப்புறம் 3615 பாடல்கள். நோட் பண்ணிங்க. 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்களை கொண்டது. இது யார் எழுதியிருக்கா? வீரமாமுனிவர். இவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர், சரிங்களா? இப்போ தேம்பாவணி பார்த்துட்டோம் இல்லையா? தேம்பாவணியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், லத்தீன் மொழி பேசக்கூடிய இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து எப்போது தமிழகம் வராரு அப்படின்னு பார்த்தோன்னா தனது 30வது வயதில் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி கப்பலில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, கப்பலில் வரும்போதே தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளெல்லாம் கற்று தேர்ந்து வராரு, சரிங்களா? இவர் எதுக்காக வராரு? முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் பரப்புவதற்காக தான் வராரு, சரிங்களா? அவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. அதாவது இத்தாலி மொழியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த பேர். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. அது ஷார்ட்டாக அப்படி கூப்பிடுவாங்கன்னா கொன்ஸ்டான்னு கூப்பிடுவாங்க. இந்த கொன்ஸ்டான் அப்படிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சாதவன், யாருக்கும் பயப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் மேலே அதிக பற்று கொண்டதுனால தன்னோட பெயரை தமிழில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த அஞ்சாதவன் இருக்கு இல்லையா, இதுக்கு நிகராக தைரியநாத சுவாமின்னு ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறார், சரிங்களா? தைரியநாத சுவாமின்னு மாற்றிக்கிறாரு. அதோட தமிழ் பதம் தான் என்னன்னா வீரமா முனிவர். தைரியனா வீரமா அப்படின்னு மாற்றிக்கிறார், புரியுதுங்களா? இதுதான் அவரோட பெயர் காரணம், தெரிஞ்சுங்க. அப்புறம் இவர் தமிழில் நிறைய எழுத்து சீர்திருத்தத்தெல்லாம் கொண்டு வரார். அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இல்லை கொஷின் ஏரியா இது என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை வயசில் தமிழகம் வராரு, அப்புறம் அவரோட இயற்பெயர், இந்த கொன்ஸ்டானுக்குன்னு என்ன பொருள், அப்புறம் தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் தான், சரிங்களா? அடுத்தது ஒரு எழுதிய நூல்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேம்பாவணி சொல்லிட்டேன், கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம். அடுத்தது இந்த பரமார்த்த குறுகதை. இது யாராவது படிக்கலைன்னா படிங்க. இந்த நூல் சிறந்த ஒரு நகைச்சுவை நூல்னு சொல்லுவாங்க. இது யூடியூப்பில் கூட இருக்கும், அது வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பரமார்த்த குறுகதை ஒரே நகைச்சுவையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கித்தேரி அம்மன் அம்மானை, அப்புறம் தொன்னூல் விளக்கம். இவர் எழுதின இலக்கண நூல் இதுதான். தொன்னூல் விளக்கம் தானது இவர் எழுதின இலக்கண நூல். இந்த தொன்னூல் விளக்கத்தை பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி, அதாவது டிக்ஷனரி இருக்கு இல்லையா, முதல்ல இவர் தான் வந்து வடிவமைக்கிறார் தமிழில். அப்புறம் வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், திருக்காவலூர் கலம்பகம், கொடுந்தமிழ் இலக்கணம், ஞான உபதேசம் போன்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார், சரிங்களா? முக்கியமானது இது கூட கேட்பாங்க.
திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். இந்த லத்தீன்னாலே அவர் இத்தாலி நாட்டை தானே சேர்ந்தவர், அதை ஞாபகம் வச்சிங்க சரிங்களா? ஓகே, இந்த தொன்னூல் விளக்கத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் இது. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா, குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கண விளக்கம் தான். அதாவது வைத்தியநாத தேசிகர் எழுதிய இலக்கண விளக்கம் தான். ஆனால் ஆப்ஷனில் இலக்கண விளக்கம் இல்லை அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா தொன்னூல் விளக்கம் தான். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இலக்கண விளக்கம். ஒருவேளை ரெண்டுமே ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இலக்கண விளக்கம் தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. வீரமாமுனிவர் அவ்வளோதான். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. தமிழ் உரைநடையின் தந்தை யார்? வீரமாமுனிவர். எத்தனை வயசில் வராரு? 30 வயசில் வராரு. அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். ஒரு எழுதிய நூல்கள்லாம் பார்த்துங்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. கொன்ஸ்டான்னா என்ன பொருள்? அஞ்சாதவன். இது எல்லாமே கொஷின் தான். புரியுதுங்களா? நோட் பண்ணிங்க. தெரியலன்னா தேங்க்யூ.